ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ரம்யா வந்துட்டு நல்ல விளாடமே சீனை போட்டுட்ருக்கா. எதுவும் இவ தான் எல்லாத்துலேயும் வந்து பெரிய பிரில்லியன்ட் மாதிரியும் இவ சொல்கிறது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரியும் பண்ணிகிட்ருக்கா. இவ மேலே கண்மூடித்தனமான எனக்கு ஒரு காதல், ஒரு நம்பிக்கை அப்படின்றத வச்சுருக்க இந்த சரவணை இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி இவங்க என்ன பண்ணாலும் சரி, இவங்க நம்ம நல்லதுக்காக தான் செய்வாங்க, இவங்க மனசில் நம்ம எப்படியாச்சும் இடம் பிடிச்சி இவங்களோட வாழ்க்கையில் இணைஞ்சு நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு அதில் வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தான் இந்த சரவணனோட இப்போதைய ட்ரீம். அந்த ட்ரீமில் மண்ணை வாரி போடுற மாதிரி இந்த ரம்யா ஒரு வேலை பண்ணுறா. அப்படி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்யா இருந்துக்கிட்டு என்னடா இது, நமக்கு நினச்ச எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது, நம்ம அந்த அன்னத்தையும் கார்த்தியும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுற எல்லா விஷயமும் நமக்கு எதிராக நடக்குது, அதுவும் இல்லாமல் நமக்கு எதுவும் சாதகமாகவே நடக்க மாட்டேங்குது, அதுவும் இல்லாமல் இந்த சரவணை வேற தான் தைன்னு அப்படியே குச்சி நிற்கிறான். ஏதோ இவன் தான் உலகத்திலேயே இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடி இதில் வந்து அவனுக்கு தான் கின்னஸ் அவார்டே கொடுக்குற மாதிரி சீனா போட்டுட்ருக்கான். இது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறவன் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனையே கலர்றா. அதுக்கப்புறமா இந்த சரவணங்கிட்ட தனியாக உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வாங்க பேசலாம், பேசிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கலாம், உங்கள்கிட்ட பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க. நான் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் உங்களை கல்யாணமே பண்ணிட்டு வந்தேன். எல்லாமே தெரிஞ்சும் மறுபடியும் நீங்கள் ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற எதையுமே கேட்கவே கூடாது அப்படின்ற இதில் தான் இருக்கீங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் சொன்ன எதையும் நீங்கள் காதில் வாங்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையில் நான் சொல்கிறத கேட்குறேன், நான் சொல்கிறத மதிக்கிறேன், என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குற ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அதில் ஒரு பர்சன் கூட நீங்கள் கிடையாது. அதுதான் உண்மை. அதை நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கிடலைனாலும் சரி, அதுதான் உண்மை. நீங்கள் வந்து என்னதான் நான் வந்து பெரிய வன்மைதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது எனக்கு செட் ஆகலை, செட்டோ ஆகாது. ஏன்னா என் வாழ்க்கையில் என்னுடைய மனசை ஏற்கனவே அந்த கார்த்திக்கு நான் கடன் கொடுத்துட்டேன். அதில் வந்து அவனுக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்றதுனால அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த கார்த்தியோட என்ன என்னால் மறக்க முடியல, அதுதான் உண்மை. அந்த அன்னத்தோட வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றதுக்காக கார்த்தி எனக்கு சொந்தமானவன் இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது. இதை நீங்கள் ஒத்துக்கிட்டா சரி, இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்ல, என்னம்மா பேசிகிட்ருக்க நீ, நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன் பின்னாடி கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதன்னு பார்த்துட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போகும். அதுவும் இல்லாமல் நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதை மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்ல, நான் எதையும் மறக்கலை, நான் எதையும் மறக்கவும் இல்லை, மறக்கவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கை வந்து எனக்கு பிடிக்காத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வந்து நான் ஏன் இது பண்ணிகிட்டு இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அது எதுவுமே புரிஞ்சுக்காதுங்க. சரி மேம், நம்ம இப்படியே பேசிகிட்டே இருந்தால் நமக்குள்ளே பேச்சு அதுதான் வளரும், அதை விட்டுட்டு நமக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே நடக்காது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்க்கலாம், அதுக்கப்புறமா நமக்கு பிடிக்கலன்னா அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். அது வரைக்கும் தயவு செஞ்சு நீ என்னையும் எதுவும் பேசக்கூடாது, நீயும் எதுக்காகவும் சங்கடப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்குறது நமக்கு இதுதான், அதுக்காக நம்ம இதை வந்து நம்மளே விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் நான் சொல்கிறத கேளு, இப்போ நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இவன் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாங்கி வச்சிருந்த 2வது ஆயுதம், அதாவது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியில் இவன் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கா. இதை எப்படியெல்லாம் இது அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எப்படியெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆப்ஷன் ஏ இவளுக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால் ஆப்ஷன் பி அந்த சரவணனை போட்டு தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரான். அந்த விஷம் எல்லாத்தையும் பாலில் கலந்து அவனுக்கு கொடுத்துட்டு அவன் எப்படியாச்சும் மண்டியை போட்டுருவான். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சந்தோஷமாக நினச்சிட்ருக்கா. ஆனால் இவன் நினைக்கிற எதுவுமே நடக்க போகிறதில்ல, அதுதான் உண்மை. ஏன்னா இவள் பண்ணுற விஷயம் எல்லாமே இவளுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கணும், இவள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாளே தவிர இவன் மேலே உண்மையிலே உயிரியே வச்சிருக்க இந்த சரவணனை பற்றி அவள் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. அதை ஏன் இவன் யோசிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியலன்னு தான் நினைக்கிறேன். இவன் எப்படியாச்சும் சரவணனை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டை வந்து பழி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்காளே தவிர, சரி நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணுன்றதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர வேறு எதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கவே மாட்டேங்கிறா. சரவணனையே போட்டு தள்ளுற நினைச்ச இவளுக்கு இவள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ நேரம், வாழ்க்கையை கெடுத்துக்கிறது என்ன, கெடுத்துக்கிட்டே தான் இருக்கா. ஆனால்
இவளை காப்பாற்றுறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை இவளே கெடுத்துக்கிட்டா அதுதான் உண்மை. கண்டிப்பாக இவளுக்கு ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. அந்த பிரைட் ஃப்யூச்சரை இவளே கெடுத்துக்கிட்டு கடைசியில் இவளே நாஸ்தி ஆக போகிறா. அதுதான் நடக்க போகுது. கொஞ்சமாச்சும் யோசிச்சு ரம்யா முடிவு எடுங்க. இல்லாமல் வாழ்க்கையை தொலைச்சிட்டு எல்லாரும் இழந்துட்டு கடைசியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம அண்ணன் சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்புறமா என்ன சொல்கிறது, இந்த சரவணன் நம்ம தம்பிக்காக நம்ம திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா நல்லது தான். ஆனால் அவர் நினைப்பாரா நினைக்க மாட்டாரா அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. பாருங்கள் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.